ஏண்டி முனியம்மா, எங்க இருக்கிற? ஒரு காஃபி போட்டு கொண்டா. ஐயோ ஐயோ, இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி தாங்க குடிப்பீங்க? ஐயா. போ முனியம்மா, சாலையில சாப்பிட்டது செரிக்கவே இல்லை. ஒரு காஃபி போட்டு கூட போ. அது சரி, சாப்பாடு செரிக்கலைன்னு காஃபி, அப்ப காஃபியை சேர்த்து செரிக்காம போகவா? ஏதாவது செரிக்கலைன்னா சுடு தண்ணி குடிக்கணும். அதை விட்டுட்டு காபி காபி காபி. உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்கு வேணுங்க. காஃபியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வேணும்னா உங்க செல்ல மருமகளை கூப்பிட்டு காஃபி போட சொல்லுங்க. எனக்கும் சேர்த்து அவ போட்டு கொண்டு வரட்டும். எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. நான் ஒரு மாத்திரை போட்டு தூங்கணும். அடி போடி, டீ கடைக்கு போனா 10 ரூபாய் கொடுத்தா காஃபி கொடுப்பான். பெருசா பேச வந்துட்டா. நான் அங்கேயே போய் குடிச்சுக்கிறேன். போங்க போங்க, யாரு வேணான்னா. அவாடா, வீட்டில் இருக்கிற தொல்லை எல்லாம் கிளம்பிடுச்சுங்க. அந்த நர்மதாவும் ஊர்வம்பு பேசிட்டு இப்போ சீக்கிரம் வீட்டுக்கு வர மாட்டா. ஒன்றும் இல்லை, 2 தலைவலி மாத்திரையே போட்டாச்சு. ஆமாம், நான் போட்டது தலைவலி மாத்திரையா இல்லை தூக்க மாத்திரையா? ஏதோ ஒன்று. நம்ம முதல்ல தூங்குனா எல்லா வலியும் பறந்து போயிடும். ஏதோ ஒரு மாத்திரை போட்டுட்டோம், தூங்குவோம். என்ன மீனாட்சிக்கா, சமையல் எல்லாம் ஆயிடுச்சா? எல்லாம் ஆச்சுடி. இப்போதான் முடிச்சுட்டு வந்து அப்படி உட்கார்ந்தேன். என்னத்த குழம்பு வைக்கிறது? நாளும் இல்லை கிழமையும் இல்லை. எப்போ பாரு கறியாக்குன்னு. அதான் அதெல்லாம் ஆக்க முடியாதுன்னு சரி போய் தொலைதுன்னு முட்டை குழம்பு வச்சேன். யாருக்கா? உன் வீட்டுக்காரரா? ஐயா நீ வேறடி, என் வீட்டுக்காரர் கூட சமாளிச்சிடலாம். என் நாத்தனா வீட்டுக்கு வந்திருக்கால, அதான் என் மாமியா ஆடிக்கிட்டு கிடக்கு. பின்ன மகா வந்தா எடுத்து போடணும் தானே சொல்லுவா அம்மா கறி. அதுக்கு 10 நாளா வந்து உட்கார்ந்துருக்குறா. 3 வேளையும் கறியை ஆக்கி போட முடியுமா? இன்னும் எப்போ கிளம்புவாளோ? அது வரைக்கும் தினமும் கறி ஆக்கி போட்டா நாங்கள் என்னத்துக்காரது சொல்லு? எங்கள் பிள்ளைங்கிட்டையும் பார்க்கணும்ல. பாத்தியாக்கா என்ன பண்ணுறா மாமியான்னு? நீ வேறடி, அது வாக்கத்தான் அமைதியாக தெரியும், பண்ணுறதெல்லாம் செல்மிஷமாக தான் இருக்கும். ஆமாம், எதுவும் விஷயம் இல்லாமல் இந்நேரத்துக்கெல்லாம் நீ வரமாட்டியே, என்ன விஷயம் சொல்லு? அதிலக்கா, ஒரு 500 ரூபாய் கைமாத்தா இருந்தா தாயேன். அடுத்த வாரம் 100 நாள் வேலையில் கூலி வந்ததும் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்துடுறேன். நம்ம பக்கத்து தெருவில் சரசக்கா வீட்டு கல்யாணம்ல, அவங்க என் மக விசேஷத்துக்கு 500 ரூபாய் மொய் வச்சிருந்தாங்க. அதான் திருப்பி செய்யணும்ல. இப்போ கொஞ்சம் கை கடியா இருக்குது. மாச கடைசி பாரு. அதுக்கு என்னடி, தாராளமா தர, வாங்கிட்டு போ. உன்னால எப்போ முடியுதோ அப்போ திருப்பித்தா. என்ன இருக்குது அதுலலாம், என்ன இருக்கு? ரொம்ப சந்தோஷம் மீனாட்சக்கா. என்ன காமாட்சி, அது ஏதோ லவ் மேரேஜ்னு கேள்விப்பட்டேன். இல்லையேக்கா, வீட்டில் பார்த்து தான் முடிவு பண்ணாங்க போல. வீட்டில் பார்த்து பண்ற மாதிரி எல்லா விசேஷமும் நடந்ததே. அட நீ வேற, அங்கதான் இருக்கிறவனு பேர். உனக்கு ஏதாவது தெரியுதா? அவனை இழுத்துக்கிட்டே ஓடுற மாதிரி இருந்தாலாம். இதுங்க கண்டுபிடிச்சி கையை காலை உடைச்சிடுவேன்னு வீட்டில் உட்கார வச்சு வேற வழி இல்லைன்னு கல்யாணம் பண்ணி வைக்குதுங்க. என்ன பண்ணுச்சுங்களோ என்னமோ, சப்புன்னு ஒத்துக்குச்சுங்க. சரிக்கா, நான் வீட்டுக்கு வர போக தான் இருக்கேன். ஆனா எனக்கு ஒன்றும் தெரியல. அவன் மகள்ல, அதான் இழுத்து மூடிக்கிட்டேன். வேற வீட்டுக்கு அதன்னா உட்காந்து 4 வீட்டுக்கு பேசுவா. நான் பணத்தை நாளைக்கு கொடுத்துட்டேன்க்கா. ஒன்றும் அவசரம் இல்லப்பா, நீ எப்போ முடியுமோ அப்பவே கொடு. அதுல என்ன இருக்கு? உனக்கு நாத்தனா வந்து போறதையே தாங்க முடியலங்கிற. நம்ம வள்ளிய பாரு, தினம் மாமியா கிட்டயும் நாத்தனா கிட்டயும் மாரடிக்கிறா. அதுவும் உண்மைதாண்டி. இவளுங்களை கட்டி கொடுத்தா தான் நமக்கு கொஞ்சம் மூச்சு விடவாது நேரம் இருக்கும். நான் மட்டும் என்ன, இவளை இத்தனை நாள் வச்சு அனுபவிச்சுட்டு தானே இருந்தேன். ஏதோ ஒரு 4 வருஷமா தானே நிம்மதியா இருக்கேன். அதுக்கும் வந்துடுறா. நான் ஒன்னா பைய தூக்கிக்கிட்டு வராளே. அவ பாட்டுக்கு அவ இருந்தா என்ன? வீட்டில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவ வீட்டுக்கு போய் நம்ம ஏதாவது சொல்லிக்கிட்டா இருக்கோம்? நமக்கு மட்டும் என்ன வந்துதான் இவகிட்ட அனுபவிக்கணும்னு. என்ன சரோஜா, உனக்கு முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு. வீட்டில் எதுவும் சண்டையோ? சண்டைலாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் எனக்கு என் மக கவலை தான். அவளுக்கு எங்கேயாவது ஒரு நல்ல இடமா அமைஞ்சிட்டா போதும். வந்ததெல்லாம் ஒரு மாப்பிள்ளையா? ஐயோ, அவனை மாப்பிள்ளைன்னு சொல்ல முடியல. கூட வந்த பொம்பளையா அவன் அம்மான்னு சொல்ல முடியல. என்னத்த சொல்றது, எனக்கு சேன்னு போயிடுச்சு. என் மக இருக்கிற இருப்புக்கு அவ அழகுக்கும் இந்த மாதிரி மாப்பிள்ளையா வரணும்? எனக்கு மனசே விட்டுடுச்சு போ. ஏன் அப்படி பேசுற? பொண்ணுன்னு இருந்தா 4 மாப்பிள்ளைங்க கேட்டுதான் வருவாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம பொண்ணை நமக்கு பிடிச்ச இடத்துல கொடுக்க போறோம். நம்ம மக எங்க வசதியா இருப்பா, எந்த இடம் நமக்கு பிடிச்சிருக்கு, அதெல்லாம் தான் நம்ம பார்ப்போம். வந்து கேட்கறவங்களெல்லாம் எதுக்கு கணக்குல எடுத்துக்கிற? விட்டு தள்ளு. அது இல்லை வேணி, என்னதான் இருந்தாலும் எனக்கும் பொண்ணுக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு இருக்கும்ல. அதான் அந்த கவலையிலே இருக்கேன். நானும் தரகர்கிட்ட இருந்து தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து எல்லாருக்கும் சொல்லி தான் அனுப்புறேன். ஆனா நல்லதா பிடிச்ச மாதிரி வரணும் அமையலையே, அதான் என் கவலை.
சரோஜா, பின்னாடி சரசம்மாவோட மாமியா வரா. இவளே ஊர்வம்பு பிடிச்சவ. இவகிட்ட நீ வாயை கொடுக்காத. வா பஞ்சவர்ணம், என்ன உன் பேத்திக்கு கல்யாணமாமே? உட்கார பஞ்சவர்ணம், ஏன் நின்னுகிட்டே இருக்க? ஆமா ஆமா, என் பேத்திக்கு கல்யாணம் தான். மாப்பிள்ளை நல்ல பணக்கார வீடு, ரொம்ப நல்ல இடம், பையனுக்கு நல்ல வேலை, அப்பாவுக்கு நல்ல தொழிலாம், எல்லாம் அமைஞ்சு வந்தது. சரி, இதுக்கு மேல எங்க போய் தேட போறோம்னு முடிச்சிட்டோம். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, அதான். மாப்பிள்ளை எந்த ஊரு? மாப்பிள்ளை நம்ம ஊர் பக்கம் தான். ஆனா இப்ப அவங்க யாரும் அங்க இல்ல, எல்லாம் போய் சென்னையில செட்டில் ஆயிட்டாங்களாம். என் பேத்தியும் கட்டிக்கிட்டு சென்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. என் பேத்தி நல்லா டவுன்ல இருக்க போறா. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசு வேணும். அப்பதான் பொண்ணுக்கு பேத்திக்கெல்லாம் நல்லதா இடம் அமையும். எப்ப பாரு அடுத்தவங்க வீட்டு கதை புறணி பேசுறவளுக்கெல்லாம் கல்யாணமே சீக்கிரம் அமையாது வீட்டுல. அப்படியே வந்தாலும் நல்லா போண்டா மாதிரி இருக்கிற மாப்பிள்ளைங்க தான் வருவானுங்க. ஏன்னா இவளுங்களும் பிள்ளைய போண்டா மாதிரி தானே வளர்க்குறாளுங்க, நல்லா திங்க வச்சு. ஆமா, இப்ப நீ யார சொல்ற? உன்னதான் சொல்றேன். இதுல என்ன உனக்கு சந்தேகம்? எப்ப பாருல ஊர்ல என்னாட்டம் உண்டா, என் பேராட்டம் உண்டா? அந்த இப்ப பாரு, உன் பிள்ளைக்கு உன்னால நேரத்துல கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. ஏய், முதல்ல பார்த்து பேசு. என் பொண்ணுக்கு என்னால ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க முடியல? எனக்கு என்னடி குறை? என் பொண்ணுக்கு ராணி மாதிரி மகாராஜா மாதிரி மாப்பிள்ளை பார்ப்பேன். நல்லா பார்த்து ஊரோட தேரோட அவ்வளோ அருமையா கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதான் பார்த்தனே, உன் வீட்டுக்கு வர மாப்பிள்ளைங்களோடைய அழக நீ தான் மெச்சுக்கணும். வரவனுக்கெல்லாமா என் பொண்ணை தூக்கி கொடுக்க முடியும்? எனக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ, எங்களுக்கு எந்த இடம் வசதிப்படுமோ அங்கதான் கொடுப்போம். உனக்கு என்னடி வந்தது? என் பொண்ணுக்கு நான் எப்போ வேணா கல்யாணம் பண்ணி வைப்பேன். வந்துட்டா பேசுறதுக்கு பெருசா. என் பேத்தி உன் மகளை விட 4 வயசு சின்னவ. அவளுக்கே நாங்க கல்யாணம் முடிக்க போறோம். நீ இன்னும் பெரும் வாயிலேயே வடை சுடு. ஏய் பஞ்சவர்ணம், என்ன நினைச்சிட்டு இருக்க? நம்ம எல்லாம் ஒரே ஊரு, ஒரே வயசுக்காரங்க. ஏதோ சிநேகிதமா பேசுவோன்னு பார்த்தா ரொம்ப தான் பேசுறிய நீ. நான் என்ன பேசுனேன்? புள்ளதை தானே பேசுறேன். ஏண்டி, என் பொண்ணு எங்க, உன் பேத்தி எங்க? என் பொண்ணு அண்ணன் சொன்னா போதும், அம்மா சொன்னா போதும், நீங்க கை காட்டுற இடத்துல வாழ்க்கைப்படுறேன்னு சொல்றான். ஆனா உன் பேத்தி அப்படியா? வேலைக்கு போன இடத்துல சும்மா இல்லாம எவனையோ காதலிச்சு ஓடி போகிறதா. ஊர்ல அசிங்கமாயிடும்னு கௌரவமா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. இந்த லட்சணத்துல உனக்கு வாய் எவ்வளவு வருது பாரு. நீ அந்த காலத்திலேயே ஓடி வந்து கட்டிக்கிட்ட உன் புருஷனை. அவன் உன்னோட வாழ முடியாம 4 வருஷத்துலயே ஓடிட்டான். இந்த லட்சணத்துல என் வீட்டு கௌரவத்தை நீ பேசிக்கிட்டு இருக்கியோ? உன் பேத்தி கதா ஊரெல்லாம் பேச்சா பேசுது, சிரிப்பா சிரிக்குது. இதுல நீ அடுத்த வீட்டு பொண்ணை பத்தி பேச வந்துட்ட. அவ என்ன பண்ணிட்டா பாவம்? பொண்ணுன்னு இருந்தா 4 ஆளுக்கு பார்க்கதான் செய்வாங்க, கேட்கதான் செய்வாங்க. இது ஒரு குறைன்னு வந்து சொல்லிக்கிட்டு சொல்ற? ஏன் எங்க பொண்ணு பார்க்காம என் மாப்பிள்ளை கட்டிக்கிறாளுங்க? ஐயோ, என்னதான் சொல்லணும்னு வந்துட்டா போல. பேசாம எழுது போயிடு. உன்னை போய் மதிச்சு உட்காருன்னு சொன்னோம் பாரு, எங்களை சொல்லிக்கணும். பேசாம எழுது போ. சரிதான் போங்கடி. என் பேத்திக்கு என்ன குறை? அப்படியாவது ஒரு கல்யாணம் ஆகுதுல்ல, வந்து பாருங்கடி அவ மாப்பிள்ளை பவுச. வந்துட்டாளுங்க பேசுறதுக்கு. உங்களுக்கு அப்படி கூட ஒன்றும் அமையலையே. இன்னும் உட்காந்துக்கிட்டு ஐயோ மாப்பிள்ளை எங்க என் மாப்பிள்ளை நீட்டு தானே இருக்க. போடி, ரொம்ப தான் பேசுறாளுங்க. என்ன திமிரு பாத்தியா சரோஜா இவளுக்கு? அவ ஒரு ஆளு, இப்ப நீ அவ பேசுறதுக்காக அழுதுகிட்டு வேற இருக்கியா? பேசாம இரு சரோஜா. பின்ன என்ன, இவெல்லாம் என்ன பார்த்து பேசுற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? நான் என்னத்தான் சொல்றது? என் மகளுக்கு கல்யாணம் முடியலன்னு அழவா, இல்லன்னா இவளுங்க எல்லாம் பேசுறாளுங்கன்னு அழட்டுமா? கடவுளே. சரோஜா, நான் ஒரு இடம் சொல்றேன், உனக்கு பிடிச்சிருந்தா பாக்குறியா உன் பொண்ணுக்கு? என்ன இடம் கிருஷ்ணவேணி? நீ சொன்னா நல்லதா தான் இருக்கும், சொல்லு. இதோ இந்த போனாலே, இந்த பஞ்சவர்ணத்துக்கு பக்கத்து வீட்டுல கமலா தெரியும் உனக்கு? அவன் மகதான், நல்ல வேலையில இருக்கான், பக்கத்துலயே இருக்கான், நமக்கு நல்லா தெரிஞ்ச இடம். சரி, நீ உள்ளூர்ல பொண்ணை கொடுப்பியோ மாட்டியோன்னு தான் நான் யோசிச்சுட்டு எதுவும் சொல்லல. நானும் உள்ளூர்ல சம்மந்தம் இருக்குன்னு தான் இருந்தேன். ஆனா இப்பதான் நமக்கும் சரியா வரணும் அமையலையே. எங்கேயோ எப்படியோ கொடுக்கறது, நம்ம பொண்ணு எப்படி இருப்பாளோன்னு திக்கு திக்குன்னு இருக்கணும். அதை விட நல்ல கண்ணுக்கு தெரிஞ்ச இடம், நல்ல வசதி, பையனும் நல்லா சம்பாதிக்கிறான். அவங்களுக்கு நம்ம கண்ணை மூடிட்டு பொண்ணை கொடுக்கலாம். அதான் நீ என்ன சொல்றேன்னு கேட்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள இவ வந்து ஆட்டையை கழிச்சிட்டா. ஆமா, அந்த பையன் நல்ல பையன்தான், இருக்கிற இடமே தெரியாதவன், குடும்பமும் நல்ல வசதியான நல்ல குடும்பம் தான். தெரியாத இடத்துல பொண்ணை கொடுத்துட்டு அல்லாடுறத விட பக்கத்துலயே பொண்ணை வச்சு பார்த்தா எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். என்ன, இந்த பஞ்சவர்ணத்துக்கு பக்கத்து வீடாச்சே, அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பேசுற சரோஜா? பஞ்சவர்ண கதை நமக்கு என்னத்துக்கு? நம்ம என்ன பக்கத்து வீட்லயே பொண்ணு கொடுக்க போறோம்? நம்ம மக வாழ போறது மாப்பிள்ளை கிட்டதான். இப்பெல்லாம் பொம்பளைங்க மாமியார் பத்தியே பாக்குறது இல்ல, எதுவாக இருந்தா தனியா வச்சிடலான்னு இருக்காங்க. நீ என்னடான்னா அக்கம் பக்கத்து வீட்டை கூட பாக்கணுன்ற? நல்ல இடம். நீ என்ன சொல்ற? உன் பையன் கிட்ட பேசு, நம்ம அப்புறம் பேசி முடிச்சுக்கலாம். இது மட்டும் இல்ல, கூப்பிட்ட குரலுக்கு உன் பொண்ணு ஓடி வருவா. எங்கேயோ கொடுக்கறத விட எனக்கு இதுதான் நல்லதுன்னு தோணுது. நான் பாரு, பொண்ணை எங்கேயோ கொடுத்துட்டேன், வரவும் போகவும் சிரமன்றா. வாமானாலும் எம்மா தூரம் வர்றதுங்கிறா. அதான் சொல்றேன், அப்புறம் இஷ்டம்.
சரி சரோஜா, அப்படின்னா என் வீட்ல பேசிட்டு என் மகன் கிட்ட சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்னு பார்த்துட்டு அப்புறமா முடிவு எடுத்துக்கோ. சரி, வெயில் மண்டையை பழக்க போகுது, நான் வீட்டுக்கு போறேன். நல்லா என்கிட்ட வெயில் வந்துருச்சு இப்பவே. நானும் மூட்டு வலி தைலம் காலி ஆயிடுச்சு, முனியம்மா கிட்ட இருக்குன்னு சொன்னேன். நான் போய் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கணும். வரேன் சரோஜா. முனியம்மா கிட்டயா? நானும் வரேன். அவளை பார்த்தே 2 நாள் ஆகுது. அப்படியே அவளை பார்த்துட்டு தைலம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். சரிவா போவோம். என்ன இந்த மாமியா கிழவி இன்னைக்கு கவுந்து அடிச்சுன்னு தூங்குது? இந்நேரத்துக்கெல்லாம் இப்படி படுக்காதே. அத்தை, அத்தை, என்ன அத்தை தலை கீழே போட்டு தூங்குறீங்க? அத்தை, எந்திரிங்க அத்தை. ஐயோ, என்ன எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க? அத்தை, அத்தை, எந்திரிங்க அத்தை. அத்தை, ஏமா நர்மதா, என்னம்மா ஆச்சு மாமியாருக்கு? இப்படி தூங்குறா? என்னன்னே தெரியல. அத்தை எழுப்ப எழுப்ப எந்திரிக்க மாட்டாங்க. எப்பவும் நேரம் தூங்க மாட்டாங்க. எவ்வளவு எழுப்பினாலும் எந்திரிக்கல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அப்படியா? இரு நான் பாக்குறேன். முனியம்மா, இந்தா முனியம்மா. ஐயோ முனியம்மா, எங்களெல்லாம் இப்படி ஏமாத்திட்டியே. என்னாச்சு? அத்தை என்ன உங்களை ஏமாத்துனாங்க? அத்தை உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமோ? இவ ஒருத்தி என்ன நிலைமையில இருக்கோன்னு தெரியாம காமெடி பண்றன்ற பேர்ல கோவம் வர வைக்கிறா. அடியே, உன் மாமியார் நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாடி. ஐயோ ஐயோ முனியம்மா, உனக்கா இந்த நிலைமை? போ, வீட்ல ஏதாவது பழைய பாய் இருந்தா எடுத்துட்டு வந்து போடு. முனியம்மாவை அதுல படுக்க வைக்கலாம். எல்லாருக்கும் சொல்ல சொல்லி ஆள் அனுப்பு. உன் வீட்டுக்காரனுக்கும் மாமாவுக்கும் ஃபோன் பண்ணி வரவை. உன் மாமனார் எங்க? போ, எல்லா வேலையும் பாரு. அவ இருக்கும்போதுதான் ஒரு வேலையும் பார்க்காம ஊர் சுத்துவேன். இப்பயாவது பாரு, போ. ஆமா, இவ வந்துட்டா சொல்றதுக்கு நான் வேலை செய்யலன்னு. நானே என் மாமியார் செத்துட்டாங்கன்னு ஃபீலிங்ல இருக்கேன். இவ வேற என்ன கோவப்படுத்தி பார்க்கறா. இப்ப வேற சத்தம் போட்டோம்னா நம்மள பொல்லாதவன்றவாளுங்க. சரி போவோம், அமைதியா தான் இருக்கணும். சித்தி, நீங்க நல்லா பாத்தீங்களா? இல்ல டாக்டரை வர வச்சு பாப்போமே. எப்படி நம்மளா முடிவு எடுத்துக்கிறது? ஏண்டி, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் தான் நாடி பிடிச்சு பார்த்தனே, அவகிட்ட தான் மூச்சே நிக்குதே. எங்க மூச்சு இருக்கு? அது இல்லாம தலைய தொங்க போட்டிருக்கா. உனக்கு அதுலயே தெரிய வேணா? இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு வந்து பேசுறா. போடி போ, சொன்னதை செய் முதல்ல போ. நான் தானே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மருமக. எனக்கிட்ட சொல்லிக்காமையே போயிட்டீங்களே அத்தை. என்னத்த இப்படி பண்ணிட்டீங்களே, எங்களை ஏமாத்திட்டீங்களே அத்தை. உங்க மகன் வந்து கேட்டா நான் என்ன அத்தை பதில் சொல்றது? அத்தை, அத்தை, ஐயோ எங்க அத்தை ரொம்ப நல்லவங்க. என்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்களே, என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே. ஐயோ அத்தை, என்ன இப்படி மோசம் பண்ணிட்டீங்களே அத்தை. உங்க பையன் வந்து கேட்டா என்னத்த பதில் சொல்லுவேன்? ஐயோ, கடவுளுக்கு கண்ணே இல்லையா? முனியம்மா, இனி நான் யாருக்கிட்ட பாடு பேசுவேன்? முனியம்மா, இன்னைய சரோஜாவையும் இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டியே. ஒருத்தி ஊர்வம்புக்கும் போக மாட்டியே. ஐயோ, ஒத்த ரோசா மாமியா எவ்வளோ நல்லவங்க. அவங்களுக்கா இப்படி ஒரு விதி வரணும்? ஊரில் உலகத்தில் எவ்வளவோ சண்டை போடுற மாமியா கிடக்கா. அவளை எவ்வளையாவது தூக்கிட்டு போயிருக்கக்கூடாது. கடவுள் இவங்கள போய் இப்படி பிடித்துக்கிட்டாரே. சே. அடியே, இப்ப நீ யாரடி சொல்ற? நான் பொதுவாக தான் சொன்னேன். உங்களுக்கு என்னத்துக்கு இப்போ குத்துது? பாவி பாவி, நீ யாரை நினைச்சு சொல்லியிருப்ப, எதை நினைச்சு சொல்லியிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் என்னெல்லாம் இங்க நடக்காது, போடி. அதான் எனக்கே தெரியுமே. அதெல்லாம் நடந்தாதான் நான் நிம்மதியாக இருப்பேனே. இருடி, உன்னை இந்த இடத்துல வச்சு சண்டை போட வேணான்னு பாக்குறேன். உன்னை அப்புறம் பேசிக்கிறேன்.